ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்ஷ்கா விலாக்ஸ் ரிஷா பூமிநாதன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, யா இட்ஸ் பிரியாணி காய்ஸ். பிரியாணி, மட்டன் பிரியாணி. பிரியாணி டேஸ்ட்டாக அடிச்சுக்க எந்த நான்வெஜ் மீன்ஸும் இல்லை ரீசன்ட் டைம்ஸில். ஸோ அதுக்கான ரெசிபி பார்க்கலாம் வாங்க. அதுக்காக அடுப்பில் குக்கர் சேர்த்துருக்கேன். குக்கரில் 2 தேக்கரண்டி எண்ணெய் விற்றுக்கிறேன். அது கூட 4 பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், அன்னாச்சி பூ, 2 பட்டை எல்லாம் சேர்த்துட்டு, சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, 2 வெங்காயம் நல்லா நீல வாக்கில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். 2லேருந்து 4 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் 6லேருந்து 7, 8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். மூணு தக்காளி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் யூஸ்வலாக பிரியாணி, வெஜ் பிரியாணி பண்ணாலும் சரி, இல்லை நார்மலாக இதெல்லாம் நீங்கள் பிரியாணி பண்ணும்போது தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி நீல வாக்கிலே கட் பண்ணி அப்படியே சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர், பிரியாணியோட டெக்ஸ்சர் வரும். இல்லைன்னா தக்காளி சாப்பிட்ற மாதிரி நல்லா அந்த ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர் வரும் இல்லையா, அந்த கலர் வந்துடும். ஸோ அதுக்காக நீங்கள் நீல கலர் வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 இனுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ப சேர்க்கணும். உங்களுக்கு நீங்கள் நல்லா காரம் சேர்த்திங்கன்னா நல்லாவே நீங்கள் தாராளமாக 2 ஸ்பூன் கூட போடலாம். இல்லைன்ற பட்சத்தில் 1.5 ஸ்பூனு சேனஸ், ஓகேங்களா? அதை நல்லா ஒரு 2 செகண்ட் நீங்கள் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை வந்து நம்ம யூஸ்வலாக நீங்கள் எப்படி நல்லா கழுவி வச்சுப்பீங்களோ அந்த மாதிரி மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா அலசி கழுவி வச்சுக்கோங்க. கழுவி வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக இதில் போடுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாலாம் மட்டனோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு கோட்டிங் மட்டன் மேலேயே தெரியணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான உப்பு நான் அடிக்கடி வதக்கும் போது போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பும் சேர்த்துக்கலாம். அண்ட் தயிர் சேர்த்துருக்கேன். டூ டேபிள் ஸ்பூன்னு சொல்லலாம். நான் நிறைய தயிர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தயிர் அந்த புளிப்பு சுவை கொஞ்சம் வரணுன்ற போது லைட்டாக சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வேணும்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நான் பிரியாணிக்கு தேவையான தண்ணியை மொத்தமாக அளந்து ஊற்றிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சுட்டு நீங்கள் 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். 5 விசில் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணும்போது அந்த மட்டன் நல்லா மட்டனோட அந்த ஃப்ளேவர்ஸ் இறங்கியிருக்கும். அண்ட் மட்டன் நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும். ஸோ 5 விசிலுக்கு அப்புறம் நான் எடுத்து பார்க்குறேன். இப்படி தான் இருக்குது. நீங்கள் கேஸ்கெட் போனதுக்கப்புறமா எடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். கேஸ்கெட் போகிறதுக்கு முன்னாடியே குக்கர் எடுத்திங்கன்னா வெடிச்சிரும். ஸோ பார்த்து குக்கரில் வேலை செய்யும்போது, குக்கர்னு இல்லை அடுப்புக்கிட்ட வேலை செய்யும்போதே நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஊற வச்சுருந்த அரிசியை போட்டுக்கிறேன். சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருந்தேன்.
திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி சேர்ந்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். இது கூட நான் வந்து ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துருக்கேன். அதே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பஞ்ச் ஆஃப் கொரியண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா கலக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு உப்பு இன்னும் தேவைனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பும் காரமும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் டேஸ்ட் வைஸுக்கு நீங்கள் குக்கர் மூடி விட்டுட்டு 2 விசில் மட்டும் விட்டால் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே 5 விசில் விட்டு நம்ம தனியாக மட்டனை வேக வச்சுருக்கிறதுனால நம்ம ரைஸ் போட்டு 2 விசில் விட்டால் மட்டும் போதும். அல்டிமேட்டான பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இந்த சைடில் நான் முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு பக்கம் பிரியாணி, ஒரு பக்கம் முட்டை இருக்குது. இதோ பிரியாணியும் 2 விசில் வந்துருச்சு. இது கேஸ்கெட் போகும்போது இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். வாவ், பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது. பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸை விட சீரக சம்பா ரைஸ் எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும்னு சாப்பிட்டவங்களுக்கு தாங்க தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி, தயிர் பச்சடி, முட்டை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும். தயிர் பச்சடியில் வெங்காயம் மட்டும் சேர்க்காமல் நீங்கள் வெள்ளரிக்காய் கூட கேரட் நீங்கள் என்னென்ன கூட வச்சுருக்கீங்களோ அது கூட ஒரு 4-5 பச்சை மிளகா காரத்துக்கு போட்டு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு நல்லா சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு. வாவ், பாருங்கள் சாதம் நல்லா வந்துருக்கு. இதுதான் ஃபைனல் பிரியாணி. ஸோ உங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும்போது இந்த ரெசிபி பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் பிரியாணி அல்டிமேட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. மேலும் உங்களுக்கு குக்கிங் பற்றி பேசிக்கான விஷயங்கள் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஷோ.